வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டோ. என்னோட ஓம்லி குக்கிங் வெஜ் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வெஜிடபிள் குக்கும்பர், வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறேன், குக்கும்பர் அடை. இது எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு இந்த குக்கும்பர் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி, அது எப்பவும் போல் எல்லாரும் செய்கிறதா, 2 சைடும் கட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த கசப்பு தன்மை ஏதாவது இருந்தால் அது போயிடும். அதை வாஷ் பண்ணி தூளை சீவி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன், அதனால ஒரு குக்கும்பர் போதுமாக இருந்தது. குக்கும்பரை முழுசாக துருவுறதுனாலும் துருவிக்கலாம், உள்ளே சீடு இருக்கும், அது பரவாயில்லன்னா அப்படியே துருவிக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு தான் துருவினேன், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 3 பூண்டு 2 பச்சை மிளகாய் மிக்சியில் சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1 பாதியமாக அரைச்சா போதும். ஒரு சின்ன உரல் வீட்டில் இருந்ததுன்னா அதை நசுக்கி கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இப்போது அடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடைக்கு துருவின குக்கும்பரை போட்டுக்கலாம் ஒரு பவுலில். இது கூட பச்சை மிளகாய் பூண்டு கிரைண்ட் பண்ணி வச்சதை அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப்பு தேங்காய் துருவினது, அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், இதில் நான் மாவு சேர்க்கல, வெறும் ரவை மட்டும்தான் சேர்த்து இந்த அடை பண்ண போகிறேன். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப்பு ரவை, டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் இதை பிசைஞ்சு எடுக்கிறேன். ஏன்னா இந்த வெள்ளரிக்காய் குக்கும்பரில் இருக்க தண்ணியே போதுமாக இருக்கும். பிசைய அதுலேயே தண்ணி விடும், அதுலேயே ரவை கொஞ்சம் ஊறி சாஃப்ட் ஆகும். இது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வரும். ரவையும் ஊறி நல்லாயிருக்கும், நீங்கள் அடை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அடையும் சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து வாழை இலையோ இல்லை கவரோ, நான் ஒரு ஷீட் தான் எடுத்து அதில் தட்டி போட்டு சுட போகிறேன். சம்மருக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது இல்லையா, இந்த மாதிரி அடையும் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சிம்பிள், குயிக்காக, ஈஸியாக பண்ணிடலாம். தவா சூடாக இருக்கு, போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமாக கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை விட்டு சுட்டு எடுக்க போகிறேன். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக செஞ்சாச்சு. இதுக்கு நான் புதினா சட்னி தான் பண்ணினது, அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிச்சிருந்தா அதை கூட வச்சு சாப்பிட்லாம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் கூட லைட் டிஃபன் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி தானே, ஒரு காஃபியோடு இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பை, see you, take care.